ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பலூனை வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பலூன் எடுத்துக்கிறேன். இந்த பலூனை வந்துட்டு அந்த மேலே இருக்க போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பாதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நம்ம ரப்பர் பேண்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பலூன் வந்துட்டு ஓட்டையாக இருக்கும், அது வந்துட்டு யூஸ் பண்ணாத மாதிரி ஆயிரும். அதுக்கு நாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா பேண்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு குழம்பு, தயிர் இந்த மாதிரி வந்து போட்டு தருவோம். அது பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருந்துட்டு அந்த குழம்பெல்லாம் வந்துட்டு சிந்திரும் லஞ்ச் பேக்கில். அதுக்கு நாம் ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். பலூனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாதியை வந்துட்டு எடுத்துக்கிட்டு கீழேயும் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த பாக்ஸோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போடும்போது குழம்போ தயிரோ எதுவுமே வந்துட்டு சிந்தாது. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் இது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல்ப் வந்து இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் பல்ப். இதை வந்துட்டு நம்ம கலர்ஃபுல்லாக ஆக்கலாம். அதுக்கு நாம் பலூனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற போர்ஷன் வந்துட்டு அந்த பலூனில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கலர் கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அது நல்லாவே வந்துட்டு ஃபிட் ஆயிரும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது லைட்டு, ஒயிட் கலர் லைட்டு. நம்ம பலூன் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எரியுதுன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கீஸ் வந்து நிறையா இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. அதுக்கு நாம் இந்த மாதிரி பலூன் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த கீழே வந்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடுறதுனால கீ வந்துட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம கலர் கலராக ஒவ்வொரு கீக்கும் வந்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சேரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும். அதுக்கு நான் இந்த மாதிரி பலூன் வந்துட்டு அந்த மேலே இருக்கிற போர்ஷன் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். 4 பலூன் இதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பலூன் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த சேரில் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம 4 பக்கமும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு சேரெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சேராக இருக்கும். அதெல்லாம் நம்ம இழுக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.